கத்தியை விட பல மடங்கு ஷார்ப்பான காத்து இந்த பொண்ணு டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்கூல் பஸ்ல இருந்த ஆளுங்க ரோட்ல சும்மா போற வர பொண்ணுங்கன்னு ஏகப்பட்ட பேரை ஒரே செகண்ட்ல 2 துண்டா கட் பண்ணி ரண கொடூரமா போட்டு தள்ளியிருக்கோம். அந்த காத்து பண்ண சேட்டையெல்லாம் பார்த்து மிரண்டு போன இந்த பொண்ணு ரைட்டு இதுக்கு மேல இங்க என்னன்னா நமக்கு சங்குதான்னு உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆகி பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள புகுந்து எங்க போறது என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம கன்ஃபியூஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கா. இவ கண்ணுல ஒரு ஆத்தங்கர சிக்குது. இந்த இடத்துல அந்த ஷார்ப்பான காத்து போட்டு தள்ள ஏகப்பட்ட பொண்ணுங்களோட டெட் பாடி தான் இருக்கு. சரி நம்மளும் இப்படியே ரத்தக்கரை பிடிச்ச யூனிஃபார்மை போட்டு சுத்தி இருக்க முடியாதுன்னு இவளோட ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு நல்ல கிளீனான ஒரு யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே கால் போன போக்குல ரொம்ப நேரமா நடந்து வேற ஏதாவது ஒரு ஸ்கூலுக்குள்ள வந்துடுறா. இது எந்த ஊரு எந்த ஸ்கூல்னே அவளுக்கு தெரியல. ஆனா இங்க இருக்க பொண்ணுங்கெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்டு நீ எங்க கூட தான் பல வருஷமா இந்த ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கான்னு என்னென்னமோ சொல்லுதுங்க. அது சரி நம்ம தான் காலையில இருந்து மூளை குழம்பி போய் நடக்காததான் நடந்து சுத்திக்கிட்டு இருக்கோம் போலன்னு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அமைதியா கிளாஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. இப்ப திடீர்னு இவங்க கிளாஸ் டீச்சர் கைதி படத்துல வர கார்த்தி மாதிரி M134 மினிகன்னை எடுத்து எல்லாரையும் ஷூட் பண்ண பக்கத்து கிளாஸ் டீச்சர் மிஷின் கன்னு ஷார்ட் கன்லாம் எடுத்துட்டு வந்து அது ஒரு பக்கம் பல பேரை போட்டு தள்ளுது. இவளுக்கு தான் இப்படி இருக்காளுன்னு பார்த்தா மத்த கிளாஸ் டீச்சர் எல்லாம் PUBG கேம்ல வர மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமா ஓட விட்டு ஜாலியா ஸ்னைப்பர் கன்னை வச்சும் பாம்பை தூக்கி விஷயம் ஃபன் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்காளுங்க.